ஹே ப்ரோஸ் அண்ட் சிஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ப்ராப்ஸ் தமிழன் சேனல். ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஹாலோவின் ஃபேஷன் ஷோக்கு ப்ராப்ஸ் ரெடி பண்ணேன். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ரீசெண்ட்லி ஒரு 2 மந்த்ஸாக நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த இன்ஸ்டியூட்டில் தான் எனக்கு ஹாலோவின் ஃபேஷன் ஷோக்கு ப்ராப்ஸ் செய்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. நான் படிக்கிற இன்ஸ்டியூட் பேர் பார்த்தீங்கன்னா ட்ரீம் ஜோன். இது தாம்பரம் பிரான்ச். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இன்ஸ்டியூட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். உங்களில் யாருக்காச்சும் இன்டீரியர் ஃபேஷன் அப்புறம் கிராஃபிக் டிசைனிங் படிக்கணும்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்ஸ்டியூட் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் லொக்கேஷனை ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே வருவோம். அங்கே படிக்கிற 4 ஃபேஷன் டிசைனிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ப்ராப்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தேன். இதில் ஃபஸ்ட் ஆர்டரில் அவங்க கேட்டது ஒரு பேர் மாட்டு கொம்பும் அப்புறம் கையில் மாட்டுறதுக்கான காட்ஸும். இந்த 2 ப்ராப்ஸையும் செய்கிறதுக்கு நான் 1 வாரம் டைம் எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோ முழுக்க நான் எல்லா ப்ராப்ஸையும் எப்படி பண்ணங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. இந்த புல் ஹார்ன்ஸை செய்கிறதுக்கு நான் சில யூடியூப் வீடியோஸ் அண்ட் கூகுள் இமேஜஸை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டேன். இதை செய்கிறதுக்கு நான் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்ட்போர்ட், ஃபெவிக்விக், ஃபோம் ஷீட், அப்புறம் கொஞ்சம் நியூஸ் பேப்பர்ஸ். லாஸ்ட்டாக ஃபினிஷிங்காண்டி பிளாக் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணேன். இப்போ இந்த கார்ட்போர்டை சுற்றி நம்ம ஃபோம் ஷீட்டால் கவர் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஹார்ன்ஸ்க்கு ரவுண்டான ஷேப் வர வைக்கிறதுக்காண்டி நம்ம உள்ள நியூஸ் பேப்பரை ஸ்டஃப் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நியூஸ் பேப்பர் இல்லாததுக்கும் இருக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இப்போ இந்த 2 கொம்பையும் ஒரு பிளாஸ்டிக் ஃபேஸ் மாஸ்கோட நெத்தியில் கனெக்ட் பண்ண போகிறோம். அதை நான் எப்படி கனெக்ட் பண்ணேன் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸும் அப்புறம் மாஸ்கிங் டேப் வச்சு தான் கனெக்ட் பண்ணேன். அது 2த்தையும் கனெக்ட் பண்ணி வச்சதை நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன். இப்போ நம்ம கையில் போடுற கார்ட்ஸை செய்ய போகிறோம். இதை செய்கிறதுக்கும் நான் யூஸ் பண்ண மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோம் ஷீட் தான். அது கூடவே ஒரு சிலிண்ட்ரிக்கலான ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸு. அது பேசிக்கலாக ஒரு சிப்ஸ் டப்பா தான். இப்போ நம்ம செஞ்சு வச்ச கொம்பையும் ஆம் கார்ட்ஸையும் பெயிண்ட் அடிக்க போகிறோம். ஏன்டா அதான் ஆல்ரெடி பிளாக் கலரில் இருக்கல, எதுக்கு திருப்பி பிளாக் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அது வேறு ஒன்றும் இல்லை, இதில் இருக்க அந்த ஃபெவிக்விக் மார்க்கை மறைக்கிறதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரே பெயிண்ட் அடித்தோடனே ஒரு கிளாஸியான ஃபினிஷ் கிடச்சிச்சு. இந்த 2 கொம்பையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அந்த மாஸ்க்கை பேட்மேனோட மாஸ்க்கு மாதிரி பாதி தூரத்துக்கு வெட்டி விட்டேன். ஏன்னா அங்கே ஆர்டர் பண்ணப்போ இந்த மாதிரி தான் வேணும்னு கேட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த மாஸ்க்கை தலையில் மாட்டுறதுக்கு வெல்க்ரோ அட்டாச் பண்ணியாச்சு. இது எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா கூகுள் ஏஸ் தான். அதுக்கு மேலே கோல்டு கலர் பெயிண்ட் அடித்து இந்த ஆர்ம் கார்ட்ஸில் ஒட்டி விட்டேன். ஓகே, இதோட நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டரை வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் இது தான் பார்த்தீங்கன்னா அவங்க ரெடி பண்ணியிருந்த காஸ்ட்யூம். இந்த காஸ்ட்யூம் எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அப்படியே நம்ம செகண்ட் ஆர்டருக்குள்ளே போயிடலாம். இவங்க ரெடி பண்ணுற காஸ்ட்யூமில் நிறைய பேட்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அந்த பேட்டோட நடுவில் மண்டோடு இருக்கணும்னு. அதுக்கப்புறம் அவங்க போடுற பூட்ஸில் 2 பேட் விங் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இது ரொம்பவே சிம்பிள் தான். பேப்பரை 2ஆக மடக்கி ஒரு சைடு வரைஞ்சிட்டு கட் பண்ணால் பேட்டோட டெம்ப்ளேட்டை ரெடி பண்ணிடலாம். இது அப்படியே ஃபோம் ஷீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நிறைய வெட்டி எடுத்துட்டேன்.
சரி ஃபோம் வெட்டுறது தான் ஈஸியாக இருக்கும்னு நினச்சா வெட்டிக்கிட்டே இருந்தேன். இந்த வீடியோவில் காட்டுறதுக்காண்டி சும்மா கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருந்தேன். இதுக்கப்புறம் வேறு சைஸில் நிறையா வெட்டினேன். அதுக்கப்புறம் இது தான் பார்த்தீங்கன்னா சூளை மாட்டுற விங்ஸு. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்டியூமில் அங்கங்கே பேட்ஸ் இருக்குது தெரியுதா. இதோட நம்மளோட செகண்ட் ஆர்டரும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர் ரெடி பண்ணுன்னு சொன்னாங்க. இவ்வளோ பெருசு இல்லை, சின்னதாக தான், தலையில் வைக்கிற மாதிரி. ஸ்பைடரோட பாடியை நியூஸ் பேப்பர் வச்சு ரெடி பண்ணிட்டேன். லெக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 7-8 ஸ்ட்ரா யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக பிளாக் பெயிண்ட் அடிச்சுட்டு அங்கங்கே அந்த ரெஃபரன்ஸ் இமேஜில் காமிச்ச மாதிரி சின்ன சின்ன காட்டனை பிச்சு அங்கங்கே ஒட்டி விட்டேன். கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கூகுள் ஐஸ் இல்லை, கூகுள் ஐஸ் ரெட் கலரில் பெயிண்ட் அடித்து கண்ணுக்கு ஒட்டி விட்டேன். அடுத்து நம்ம பம்கின்ஸை செய்ய போகிறோம். இதுக்குள்ளே அவங்க லைட் வைக்க போகிறதா சொன்னாங்க. அதனால் ஹாலோவாக ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணது ஆரியம் பேப்பரும் சில கார்ட்போர்ட் பீசஸும் தான். சொல்லப்போனால் இந்த ஸ்பைடரும் பம்கின்னும் எது கேட்டாங்கன்னா கிட்ஸுக்கான ஃபேஷன் ஷோக்காக தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கிட்ஸுக்கான ஃபேஷன் ஷோ நடக்கவே இல்லை. அதனால் இந்த 2 ப்ராப்ஸையும் அவங்களால யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. சரி வீடியோ எடுக்கிறது எடுத்துட்டோம், போடாமட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி இந்த வீடியோ இதோட இன்க்ளூட் பண்ணிட்டேன். பொதுவாகவே ஹாலோவின் பம்கின்ஸ்னால் அதுக்கு 2 ட்ரையாங்கிள் ஷேப்பில் கண்ணும் ஜிக்ஸாக்காக வாய் இருக்கும். அதை நான் பிளாக் சார்ட் பேப்பரை யூஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். சரி நம்ம ரெடி பண்ண பம்கின்குள்ளே லைட் வச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபோன் ஃப்ளாஷ் லைட்டுக்கு மேலே வச்சு பார்த்தேன். பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்மளோட ஃபைனல் ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விச் ஹேட்டும் அப்புறம் விச் ஸ்டிக்கும் தான். இந்த ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா நான் ஒரே நாள் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். கரெக்டாக செஞ்சு முடிக்கிறேன், அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கணுன்றதே ஞாபகம் வந்துச்சு. இப்போ வித் ஸ்டிக்கோட டாப் போர்ஷனை ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த ஹேட்டை எப்படி ரெடி பண்ண பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, கார்ட்போர்டை ரவுண்டு ஷேப்பில் வெட்டி மேலே பிளாக் சார்ட் பேப்பரை கோன் ஷேப்பில் சுருட்டி அங்கங்கே மடக்கி விட்டு ஒட்டிட்டேன். இப்போ இந்த டாப் போர்ஷனை நான் கோல்டு பெயிண்ட்டை வச்சு கவர் பண்ணிட்டேன். அது கூடவே அதோட ஸ்டிக்கையும் பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிட்டேன். அவ்வளோதான் கைஸ், இதோட நம்ம எல்லா ஆர்டரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த எல்லா ப்ராப்ஸையும் நான் செய்கிறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 1 மந்த் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் எப்படி இந்த ப்ராப்ஸ்லாம் பண்ணேன்றதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இந்த வீடியோக்கு அடுத்த ஒரு வீடியோ இதோட பார்ட் 2வாக தான் இருக்கும். அந்த பார்ட் 2 வீடியோவில் நான் இந்த ஹாலோவின் ஃபேஷன் ஷோ அட்டன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நான் எப்படியும் 1 மாதம் டைம் எடுத்துப்பேன். ஆக மொத்தத்தில் நீங்கள் அந்த வீடியோவை அடுத்த வருஷம் தான் பார்க்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். எப்படியும் இந்த வருஷத்துக்குள்ளேயே அந்த வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் டாட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் நிறைய போடுங்க.